முருகன் துணை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த பதிவை நீங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்காலத்தில் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணுவீங்களா தமிழ்நாட்டோட விசிட்டுக்கு, அதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கடந்த 7 வருஷமாக சோஷியல் மீடியாவில் நான் பலவிதமான கான்டென்ட் செஞ்சு போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 1008 சாயில் ப்ராஜெக்ட் 1008 திருத்தலத்திலேருந்து ஒரு புடி மண் எடுத்திருந்தேன். அந்த வழியாக முருகரோட அருளால் தமிழ்நாட்டுக்கு நான் 7 தரம் பயணம் பண்ணியிருந்தேன். 7 தடவை வந்து 6 படை முருகரை பார்த்துருந்தேன். அவரோட ஆசீர்வாதத்தால் நான் பல பேர் என் கூட இணைச்சு ஒரு யாத்திராவை தொடங்கி அவங்களுக்கும் 6 படை தரிசனத்தை வந்து கொடுத்துருந்தேன். திருவண்ணாமலையில் கிரிவலத்தையும் கொடுத்துருந்தேன். பலவிதமான விஷயம் அவங்க எப்படி ஒரு மலேசியன் தமிழ்நாட்டுக்கு போகும்போது அந்த ஒரு விஷயத்தில் வந்து கன்சர்னாக எடுத்து செய்வோமோ அந்த விஷயத்தை வந்து முழு பொறுப்போடு எடுத்து செஞ்சுருந்தேன். இதுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 18 ஜூலை நம்ம மலேசியாவை சேர்ந்த 2 பெண்மணிகள் தமிழ்நாட்டுக்கு பயணத்துக்கு போயிருக்காங்க. அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் கூட கான்டாக்ட்ஸில் இருந்து அவங்கக்கிட்ட வந்து டூர் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 14 நாளைக்கு எங்கெங்கெல்லாம் போகணும், எவ்வளோ நேரம் பிடிக்கும், இது எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ணி அமௌண்ட்டும் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பேசியிருக்காங்கன்னா 1,40,000 பிறகு தமிழ்நாட்டுக்கு புறப்படுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2000 ரிங்கேட்டும் 2800 ரிங்கேட்டும் கரன்சியாக மாற்ற சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோமா 10,800 மலேசியன் ரிங்கேட் வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது 17ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 18ஆம் தேதி ஃப்ளைட் ஏறி தமிழ்நாட்டுக்கு போய் இறங்கின கையோட அங்கே ரிசீவ் பண்ணவர் வரவே இல்லை. அவங்க விடிய காலில் 3 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே இங்கே கால் பண்ணி எப்படியோ எங்கெங்கேயோ யார் யார்ட்டு கால் பண்ணி கடைசியாக ஒரு நபர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். தற்பொழுது ஜூலை 22ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்போது அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நிலவரம் என்ன, அவங்க கையில் காசு இருக்கா இல்லைன்னு நம்மளுக்கு அறவே தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்கிற ஒரு பெரிய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, வந்தவங்க வந்து பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்தோம், ஏமாந்து நிற்கிறோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் எங்களை ஏமாத்துறீங்க, நாங்களும் காசு வந்து அங்கங்கே சேமித்து வச்சு தானே கொண்டு வரோம், ஏன் எங்களை வந்து முழுமையாக ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சு. இது தமிழ்நாட்டில் சேர்ந்து இருக்கிற டிரைவர் குரூப்ஸில் வந்து பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கிருச்சு. ஏன்னா நல்ல நேர்மையாக நல்ல துல்லியமாக மலேசியன் மக்களை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, நிறைய டூர் ஏஜென்சி இருக்காங்க. பார்த்து பத்திரமாக காசுக்கு மிஞ்சின கிடையாது, சர்வீசஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து காலங்காலமாக அவங்களோட கம்பெனி பேரை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிற பல கம்பெனியோட பேர் வந்து இதில் வந்து டேமேஜ் ஆகுது. அந்த காசு எடுத்துகிட்டு போனார அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி அவருக்கு ஆக்சிடென்ட் பட்டிருக்கலாம், இல்லாட்டி அவர் ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கலாம், அல்லது அவர் வரத்துக்கு லேட் ஆகிருக்க, என்ன இன்சிடென்ட் இல்லை, அவங்களே அந்த விஷயத்தை வந்து என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, மலேசியாவில் இருக்கிற பல இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. குறிப்பாக வயதானவர்கள், ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் போகணும், இண்டிவிஜுவலாக போகணும், இல்லை ஆல் குரூப்பில் போகணும், ஒரு சின்ன குரூப்பில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏஜென்சி மூலியமாக அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அணுகி அந்த பயணத்தில் வந்து போகிறது உண்டு. ஆனால் சில பேர் பார்த்தோமா, இல்லை நான் வந்து எங்களுக்கு சித்தப்பா சொன்னார், போன வாட்டி அவர் போனார், ஒரு அண்ணன் கூட்டிகிட்டு போனார், அவர் தெரிஞ்ச ஊருக்காரர் ஒருத்தர் இருக்கார், அந்த ஊருக்காரர் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிற சீப்பான ரேட்டில் போகிறது, அல்லது அவங்க முகத்தெரியாத ஒருத்தவங்க கூட போகிறது. இங்கே போனோன்னே என்ன பெரிய சிக்கலாயிருதுன்னா, அவங்களுக்கு அதாவது மலேசியன் மக்கள் இன்றைக்கி நடந்தவங்களுக்கு அதே கதி தான் அவங்க. இப்போது அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு நம்மளுக்கு நியூஸாக வந்துருச்சு. ஆனால் பல பேர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போடாமலே அமைதியாக இருந்து ஏமாந்தது தான், பரவாயில்ல விட்டுறலாம், நம்ம திருப்பி கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் நிறைய பேர். இதில் மெயினான இம்பேக்ட் என்னென்னு பார்த்தோமா, மலேசியாவில் இருக்கிற இந்த டூர் ஏஜென்சியும் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற டூர் ஏஜென்சி தான். ஏன்னா நடுவில் வந்து ஒரு பிரீச் இருக்குல்ல, ஒரு கம்பெனி வந்து ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி வந்து அலைன்ஸ் பண்ணி அந்த ரேட்டை வந்து ஒரு பேக்கேஜாக கொண்டு வரும்போது அதில் வந்து டேக்ஸு, எண்ணெய் காசு, அங்கே இருக்கிற கரன்சியை மாற்றும் போது நம்மளோட வேல்யூவேஷன் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதாவது விலையை உடச்சி கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம். சில பேர் வந்து விலையை உடைக்க மாட்டாங்க, பிகாஸ் அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாரிஃபை பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். ஆனால் இதோட நான் மலிவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரியாக இருக்கிற இந்த கோஸ் ரைடுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து யாருக்கும் தெரியாது, அவங்க வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, கலர் சட்டை போட்டுட்டு அப்படி நைஸாக ஒரு வண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு என் சொந்தக்காரை கூட்டிகிட்டு வரேன், நான் சொந்த டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன், என் சொந்தக்காரங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து ஜலாஞ்சலன் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நல்ல மலிவான விலையில் கிடச்சிரும்.
ஆனால் தப்பிச்சவங்க வந்து பல பேராக இருந்தால் கூட விக்டம் ஆனவங்க ரொம்ப பேர், இன்க்ளூடிங் இன்னைக்கு நடந்தது மாதிரி. அதனால 2027ல் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. நான் எப்படி இருந்தாலும் 6 படை பார்க்கணும், கிரிவலம் பண்ணணும், ராமேஸ்வரத்தில் போய்ட்டு 22 கேணியில் குளிக்கணும், கன்னியாகுமரிக்கு போகணும், 12 ஜோதிலிங்கத்தை பார்க்கணும், இல்லாட்டி 5 புனித ஸ்தலத்தை பார்க்கணும், திருப்பதி பார்க்கணும், இல்லை கந்த சஷ்டியில் போய் கலந்துக்கணும், இல்லை மகா சிவராத்திரியில் கலந்துக்கணும், இல்லை அம்பாள் கோயில் ஆடி மாதத்தில் வந்து இருந்துக்கணும், சமயபுரத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நான் கலந்துக்கணும், இப்படின்னு பலவிதமான பூஜையில் நான் வந்து தனிப்பட்ட முறையிலையும் அல்லது ஒரு பெரிய டீமோட போய் நிற்க போகிறோம், இல்லை 12 பேர் ஒரு மினிமம் குரூப்பில் போக போகிறோம், இல்லை ப்ரைவேட் டூரில் போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருவோம். எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் செய்வோம். உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுல நாங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்தமாரி டூரில் ஏதாச்சும் போகணுன்னு என்ன இருந்துச்சுன்னா முதல்ல மலேசியன் லோக்கல் டூர் ஏஜென்சி கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஏமாந்துடாதீங்க. நன்றி.